இன்று அவருடைய சத்தம். எழுதியவர் சகோதரர் சகரியா புனன் அவர்கள். நாள் மார்ச் 26. நம்மை கண்டித்து நடத்தும் நல்ல தகப்பன். நாம் தேவனை பயபக்தியோடும் அண்டிச் சேர்கிறோம். ஏனெனில் நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 29வது வசனம். இன்று ஏராளமான கிறிஸ்தவர்கள் தேவனை தங்கள் தாத்தாவாகவே எண்ணி வைத்திருக்கிறார்கள். தாத்தாக்கள் எவ்விதம் நடந்து கொள்வார்கள் என்பதை நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். தாத்தாக்கள் தங்கள் பேர பிள்ளைகள் எந்த தீய செயல்கள் புரிந்தாலும் அவைகளை கண்டும் காணாதது போல அலட்சியமாக விட்டுவிடுவார்கள். இன்று அநேக கிறிஸ்தவர்கள் தேவனை தங்களுக்கு தாத்தாவாக வைத்திருப்பது நிமித்தமே பாவத்தை அவர்கள் கொடிய பயங்கரமாக எடுத்துக்கொள்வதே இல்லை. தேவனை தாத்தாவாக கொண்டிருக்கும் இந்த ஐடியா முழுக்க தவறாகும். தேவனோ நமக்கு ஓர் தகப்பன். அவர் தகப்பன் மாத்திரமல்ல, தேவாதி தேவனும் ஆனவர். பரலோகத்தில் இந்த மகத்துவமானவருக்கு முன்பாக சேராபீன்களும் தங்கள் முகத்தை செட்டைகளினால் மூடி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என பயபக்தியுடன் கூப்பிடுகிறார்கள். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஒருபோதும் பாவம் செய்யாதவர்களே இந்த சேராபீன்கள். இருப்பினும் தேவனை அவர்கள் கிட்டிச் சேரும்போது தங்கள் முகத்தை மூட வேண்டியுள்ளதே. ஏனெனில் தேவனாகி கர்த்தரின் பரிசுத்தத்தை இவர்களால் நேருக்கு நேர் காணக்கூடாமல் இருந்ததே அதற்கு காரணம். வேதாகமத்தில் தேவனுடைய தரிசனத்தை பெற்ற பரிசுத்தவான்கள் அடைந்த அனுபவத்தை எண்ணி பாருங்கள். ஏசாயா தேவனுடைய மகிமையை கண்ட மாத்திரத்தில் தான் மிகவும் கேடான கொடிய பாவி என்ற உணர்வை பெற்றான். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்து தன் முகத்தை மூடி கொண்டான். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். தானியேல் தேவ தரிசனத்தை கண்டபடியால் தன் பலனெல்லாம் போயிற்று என்றான். தானியேல் 10ஆம் அதிகாரம் 8வது வசனம். யோவான் அப்போஸ்தலன் இயேசு கிறிஸ்துவின் தரிசனத்தை பெற்று அவர் முன் செத்தவனைப் போல் விழுந்தான். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். பார்த்தீர்களா? இப்படியெல்லாம் இருக்க இன்று அநேகர் தேவனை இவ்வித பயபக்தியுடன் அறிந்து கொள்ளாததினாலேயே அவர்களின் ஜீவியம் ஆழமற்றதாயும் மேலோட்டமாயும் உள்ளது. ஜெபிப்போமா? பரம தந்தையே, தந்தைக்குரிய அன்போடு எங்களை கண்டித்து போதித்து நடத்துகிறீரே, அவ்வாறே எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.